Gmail என்ன வரும்? ஜிமெயில் எப்படி வரும்? இது வரும். இதுவா? வணக்கம். ஆன்லைன் பள்ளிகளுக்கு குரல் கேக்குதாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குது சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்துல ஒரு விஷயம் இருக்கு, ஒருமை பன்மை அறிதல். நேத்து வராத மாணவர்களுக்காக நம்ம சிலபஸ் ஒரு தடவை இது பண்றோம். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ இதுல போட்டிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் புது மாணவர்கள் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு சிலபஸ் முதல்ல நான் இது பண்றேன். சிலபஸ் பார்ப்போம். கரெக்ட், மறுபடியும் இப்போ தமிழுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாமே இலக்கணம் தொடர்பான செய்திகள் தான் நமக்கு வந்து முதன்மையாக இருக்குன்னு பார்த்தோம். 85 மதிப்பெண்கள் நமக்கு வந்து இலக்கணம் தொடர்பாகவே இருக்கு. புதிய மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. அம்பிகாபதி சுந்தரம், கண்ணகி மனோகர், கனகாங்கி மனோகர், பத்மா, ராகவி, ராஜா கோகிலி, ரோகிணி மனோகர், ஆமா நேற்று வந்தவங்க, ரோகிணி நேற்று வந்தவங்க, சபாபதி, சந்தோஷ், சுதாகர். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், அதை நம்ம வந்து உங்களுக்கு பப்ளிக்ல போடுவோம். அது உங்களுக்கு நேற்று வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா தெரியும். நம்முடைய சிலபஸ் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 7 யூனிட் இருக்கு. 7 யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான இலக்கணங்கள் தான் இருக்கு. சில இலக்கணங்கள் நம்ம பார்க்க போறோம். அதை பாத்தீங்கன்னாக்கா பிரித்து எழுதல், சேர்த்து எழுதல் இருந்து தொடங்கி நடுவுல இருக்கு பாருங்க, ஒருமை பன்மை அறிதல். அதான் நீ பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஒருமை பன்மைனா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒருமை பன்மைனாக்கா நாற்காலி, நாற்காலிகள், மரம், மரங்கள், இதானப்பா ஒருமை பன்மை. இதுல போய் என்ன கேள்வி கேட்ட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுல சில முக்கியமான செய்திகள் இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால வந்து நம்ம அந்த விஷயங்களை முதல்ல இன்னைக்கு பார்ப்போம். அடுத்து 2வது யூனிட்ல வந்து சிலபஸ் பெருசா தந்திருக்காங்க. ஏன்னாக்கா எடுத்துக்காட்டு தந்திருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்லலாம். பேச்சு வழக்குனா என்ன அப்படின்னு எடுத்துக்காட்டு தர்றாங்க. 3வது பத்தியில நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, சொற்களை எப்படி திருத்தணும் அப்படின்னு. 3வது யூனிட்டை பொறுத்தமட்டில் தன்வினை, செய்வினை, பிறவினை, அது தொடர்பான விஷயங்களையும், அப்புறம் மரபு தமிழ் நம்ம சின்ன வயசுல படிச்சோம் இல்லையா, நாய் குறைத்ததுன்னு சொல்லணும், காகம் கரைந்ததுன்னு சொல்லணும், அது பேரு ஒலி மரபுன்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மரபுகள் வச்சிருக்காங்க. அடுத்தது ஆங்கில கலை சொல்லாக்கங்கள். பெரும்பாலும் இது வந்து நம்முடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீ அல்லது கூகுள்ல அடிச்சீங்கன்னாக்கா சொற்குவைன்னு ஒண்ணு வரும். SORKUVAI, சொற்குவைன்னு ஒரு திட்டம். இதுக்கு அடிச்சீங்கன்னா எக்கச்சக்கமான கலை சொல்லாக்கங்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த செய்திகள் எல்லாமே நமக்கு அங்க கிடைக்கும். அதுல ஒரு 10 கேள்விகள் எடுக்கிறாங்க. அடுத்தது வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன்ல நமக்கு பேராகிராஃப் கொடுத்து எழுதுறாங்க இல்லையா, காம்ப்ரஹென்ஷன், அதுவும், அப்புறம் சின்ன பழமொழிகள், ஓமை தொடர் அறிதல், அது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு கொஞ்சம், கடைசி 15 மார்க் தான் நமக்கு வந்து இலக்கியம் தமிழறிஞர்கள்னு சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து எடுக்கிற கேள்விகளை எடுக்கிறாங்க. இது எல்லாமே சிலபஸ் ரொம்ப காமனா இருக்கிறதால இதுக்கு வெளியில இருந்துலாம் கூட சில புத்தகங்களை நம்ம தொடர்புபடுத்திக்கிறோம். அதனால நம்ம முதல்ல இன்னைக்கு இந்த ஒருமை பன்மை பிழை அறிதல் என்பது பார்ப்போம். ஒருமை பன்மை பிழைனாக்கா நமக்கு வந்து கல் சேர்த்தா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு சில சிறப்பு விதிகள் இருக்கின்றன. அது என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னு பார்ப்போம். ஒரே நிமிடம். ரைட், பார்ப்போம். ஒரு பெயர்ச்சொல் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பு நாம உருவாக்கி இருக்கிற, உங்களுக்கு நாம தரோன்னு சொல்றோம் இல்லையா புத்தகம், அந்த புத்தகம் ஒரு 10-15 நாள்ல பிரிண்ட் ஆகி வரும். அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் தான் நான் ஷேர் பாருங்க. உயர்திணை ஒருமை பன்மை உங்களுக்கு தெரியும். மக்கள், தேவர், நரகர்கள் உயர்திணை என்பது நன்னூலுடைய பொருட்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு என்னன்னாக்கா, தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா, உயர்திணை என்பனார் மக்கு சுட்டேன்னு சொல்லிட்டார். உயர்திணை என்பது மனிதர்களை குறிக்கும், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு 1000 ஆண்டுகள் கழித்து வருகிற நன்னூலாசிரியர் பவணந்தியடிகளுக்கு சாமி கதைகள்லாம் வந்துருச்சு. நம்முடைய சமண பௌத்த மதத்துக்கு பிறகு அல்லது பல்லவர் காலத்தினுடைய சைவ வைணவ மதங்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய வருகைக்கு பிறகு புராண கதைகள் அதிகம் வந்துட்டதால இங்க தேவர்களையும் நரகர்களையும் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இதை இப்ப நமக்கு ஹோல்ஸ் உண்டு. மனிதர்கள், தேவர், நரகர்களை குறிக்கும். தெரியும், ஆண்பால் ஒருமை. ஆசிரியர் அவன் வந்தான், மாணவன் வந்தான். ஆசிரியரும் ஒருமைதான், ஆனா அது உயர்வு ஒருமை, மரியாதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. ஆசிரியர் வந்தார், அவள் வந்தாள், மாணவி வந்தாள், தோழி வந்தாள் என்பது பெண்பால் ஒருமை. ஆண்பால் பெண்பால் தாண்டி பலர்பால பொறுத்தமல்ல, அவர்கள் வந்தனர், மாணவர்கள் வந்தனர், மக்கள் வந்தனர் அல்லது வந்தார்கள். இந்த முதன்மையான விதி என்னன்னாக்கா, உயர்திணை பன்மை சொற்களோடு கல் சேரும் போது சில நேரத்துல அர் அல்லது ஆறுகள்னு வரும். இப்ப நமக்கு சில கேள்விகள் எழுதி பார்ப்போம். இன்னைக்கு வகுப்புல நேற்று எழுதின மாதிரி, அக்ரின்னா என்னது? மனிதர் அல்லாத பிற உயிர்கள். அதுல 2 இருக்கு உங்களுக்கு தெரியும். ஒன்றன் பால் ஒண்ணு, பலவின் பால். பறவைன்னு சிங்களர்ல இருந்தா பறவை பறந்தது, குயில் கூவிற்று அப்படின்னு வரும். அக்ரிணை பன்மையாக இருந்தால் பறந்தனன்னு வரும். விகுதின்னு சொல்லுவாங்க. பறவைகள் பறந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு. கல்விதி சேர்க்கும் போது அதுக்கு சில விதிகள் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், மரம் கூட்டல்கள் மரங்கள், அது இணை எழுத்து என்பதால இம்மு வந்து காணாவுடைய இணை எழுத்து இங் வரும். பொதுவா பயன்படுத்துறது, அது ரொம்ப எளிய கேள்விதான். பழங்கள் என்பது பழம் கூட்டல்கள் பழங்கள், குளம் கூட்டல்கள் குளங்கள். ஆனா இந்த 2 நம்ம கவனிக்கணும். இந்த லானாவுக்கும் இந்த லானாவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இது புணர்ச்சி விகுதியிலையும் நம்ம மறுபடியும் படிப்போம். கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன லானா அல்லது குண்டு லானா அல்லது மேல் நோக்கு லானா அப்படின்லாம் சொல்லுவோம். சரியா தமிழ்ல சொல்லணும்னா அது ஒற்றல் நகரம். கல், நாக்கு வந்து பல்லு கிட்ட ஒத்தி எடுத்தா போதும். கல், புல், ஆள் அதெல்லாம். ஆனா அதே நேரத்துல மடிச்சு எடுத்தாதான் இந்த லானா. ஃபோல்டு பண்ணணும் நாக்க. பள்ளிக்கூடம், அள்ளி வைத்தான், கிள்ளி விட்டான், நாக்க ஃபோல்டு பண்ணும். அதனால அதுக்கு பேரு ஒற்றல் நகரம். இதுக்கு பேரு வளைனா ஒளிந்து, வளைந்து வருகிற ஒளி. அப்ப மேல சின்ன இல் வந்துன்னா புணர்ச்சியில இறாக மாறும். பெரிய இல், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல் வந்தாக்கா இத்தாக மாறும். இது புணர்ச்சி இதுக்கும் பொருந்தும். குறிச்சு கூட வச்சுக்கு. அது பேர் நிலைமொழியின் பேரு, அது பேர் வருமொழியின் பேரு. நிலைமொழினா கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிறது. கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிற சொல்லுல மேல் நோக்கு லகரம் அல்லது ஒற்றல் லகரம் வந்தால் அது இறாக மாறும். கூட்டல் குறிக்கு முன்னாடி திருவள்ளுவர்ல தெரியல வந்ததுன்னா அது இட்டா மாறும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லெழுத்து மிகும். பூக்கூட்டல்கள் பூக்கள், ஈக்கள், பசுக்கள்,
கொசுக்கள், அணுக்கள் மூணுமே குற்றியல் உகரம் கிடையாது, முற்றியல் உகரம் தான். அது மாதிரி நிலையில அது மாறும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமா நம்ம தப்பு பண்ணக்கூடிய ஒருமை பன்மை இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவை என்று. அதுனாக்கா ஒரு மாடு இருந்தா அதுன்னு சொல்லணும், மாடுகள் இருந்தால் அவைன்னு சொல்லணும், அவைகள்னு சொல்லக்கூடாது. பாருங்க, அது என்பது ஒருமைக்கு மட்டும் உரியது, அது மாடு. அவை என்பது பன்மைக்குரியது, அவை மாடுகள். அப்படி இல்லாம அதுகள்னு போட்டாலோ அல்லது அவைகள்னு போட்டாலோ ரெண்டுமே தப்பு. அவை வந்தன என்பதுதான் சரியே தவிர அவை என்பதே புளூரல் தான், மறுபடியும் அது கூட கல் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுட்டு பெயர்கள்ல உங்களுக்கு தெரியும், இவன் இவள் இது, அவன் அவள் அது, இது அண்மை சுட்டு. கிட்ட இருக்கவங்கள சொல்றது இவன் இவள் இது, தூரம் இருக்கவங்கள சொல்றது அவன் அவள் அது. அதுக்கான பன்மை இவர்கள் என்பது உயர்திணையில இப்பதான் நம்ம அவைன்னு படிச்சோம். இதுல இவை அவை. இவைகள் எனது புத்தகங்கள் என்பது தவறு, இவை என் புத்தகங்கள் என்பதுதான் சரி. இவைன்னு சொன்னாலே போதும், இவைகள்னு போடக்கூடாது. நன்று நல்ல என்பதற்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒருமை பயனிலைக்கு நன்று என வர வேண்டும், செய் தொழில் நன்று. நேற்றுக்கு நாம பாடம் ரெகுலர் பேட்ச்ல நடத்தின பாடம் அது, அதனால சில பிள்ளைகள் அதனால நேற்றுக்கு ரிப்பீட் ஆகும், அது மறந்துட்டாங்க. பன்மை பயனிலைக்கு நல்ல அல்லது நல்லன என்று வர வேண்டும், நல்ல அல்லது நல்லன என்று வர. பாருங்க, ஒருமை வேற பன்மை வேற. ஒருமையில பாருங்க நன்று தான் வரணும், பன்மையில தான் நல்ல என்று வர வேண்டும். பாருங்க, உயர்திணை ஆண்பால் ஒருமையில அல்லன்னு வருது, உயர்திணை பெண்பால் ஒருமையில அல்லல்னு வருது. உயர்திணை பன்மை அதாவது பலர்பாலாக இருந்தால் அல்லர்னு வருது. அக்ரிணையா இருந்தா பாருங்க, ஒன்றாக இருந்தால் அன்று போடணும், இது என் குதிரை அன்று. பன்மையாக இருந்தால் அவை என் குதிரைகள் அல்ல. நல்லா கவனிச்சு, சிங்குலருக்கு அன்று போடணும், புளூரலுக்கு தான் நம்ம அல்ல போடணும். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான செய்தி அது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 3 கேள்வி மட்டும் நான் இங்க தரேன், இது விடையோட தந்து. பிழையான தொடரை கண்டறிக அப்படின்றாங்க. அவன் வந்தான், பறவைகள் பறந்தது, மரம் அசைந்தது, அவை நல்லன. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. பார்த்தாலே தெரியுது, பறவைகள்னு வந்திருந்தா பறந்தனன்னு வந்திருக்கணும், பறந்ததுன்னு சிங்குலர்ல முடிச்சிருக்கிறதால அது தப்பு. அடுத்து பொறுத்துக்க கேட்கிறாங்க பாருங்க. அவன் என்பது அல்லன், அவர்கள் ஆப்ஷன் இ பறக்கிற இ அல்லர். அது என்பது அன்று, சிங்குலரா இருந்தா அன்று போடணும், அவை என்பது புளூரலா இருக்கிறதால அல்ல. சொல் என்பதனுடைய பன்மை நமக்கு தெரியும், மேல்நோக்கு லகரம் அல்லது குண்டு லகரம் அல்லது சின்னலா, நீங்க ஏதோ ஒரு விதமா சொல்றீங்க, நான் சொன்ன ஒற்றல் நகரம்னு. அந்த ல வந்தாலே இர்ராக மாறும். அது ரொம்ப எளிய கேள்விதான் சொற்கள். இப்ப நம்ம இதுல சில கேள்விகளை எழுதி பார்ப்போம். நாம சில கேள்விகளை எழுதுவோம், நம்ம இமெயில் கொடுப்போம். அப்போ இந்த செய்திகள் நம்ம நினைவுல வச்சிருக்கேன், நம்மால நன்றாக விடை எழுத முடியும். இமெயில் கூட கரெக்ட். பாருங்க, இதுல சில வினாக்கள் நம்ம எழுதுவோம், ஒரு 15 அல்லது 20 வினாக்கள், 15 மட்டும் நம்ம எழுதுவோம் நேற்று மாதிரியே. வேற இந்த எளியதுல நாம ஒரு 10 எழுதிட்டு அப்புறம் கொஞ்சம் கடினத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் வேறொரு முக்கியமான இலக்கண குறிப்பு. நீங்க பாருங்க, முதல் கேள்வி, அக்ரிணை பன்மைக்குரிய பயனிலை விகுதி எது? அக்ரிணை பன்மைனா என்ன, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம்.
அக்ரிணை பன்மைனா என்ன? அக்ரிணை ஒருமைனா என்ன? எடுத்துக்காட்டு கொடுங்க. அக்ரிணை பன்மைனா என்ன? யாராவது சொல்லுங்க. அக்ரிணைனாக்கா விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள். மாடுன்னு சொன்னா ஒருமை, மாடுகள்னு சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க. வந்தது அப்படின்றது ஒருமையில குறிக்கும், வந்தன அப்படின்றது பன்மையை குறிக்கும். வெரி குட். அது கரெக்ட். நான் அக்ரிணை பன்மைனா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். புதிய பிள்ளைகள் இருக்கிறார். அக்ரிணை பன்மைனா என்னன்னா, ஒரு விலங்கு, பறவை இவற்றை சிங்குலரா இருந்தா அதுக்கு பேரு ஒருமை, பன்மைனா புளூரல் தான். மாடு என்று ஹரிகரன் சொன்ன விட சரி. மாடு என்பது அக்ரிணை ஒருமை, அதாவது ஒன்றன் பால். மாடுகள் என்பன அக்ரிணை பன்மை, அது பலவின் பால். பாருங்க, அக்ரிணை பன்மைக்குரியத என்ன? வந்தன. கரெக்டா தம்பி சரியா சொன்னாரு. இது பாருங்க, டிஎன்பிஎஸ்சி இப்படிதான் சொல்லுவாங்க, பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு. அப்போ 4 சென்டென்ஸ்ல 3 சென்டென்ஸ் தப்பா இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் சரியா இருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிங்க. அவை பறவை அல்ல, அவை பறவைகள் அல்ல, அவை பறவைகள் அன்று, அது பறவைகள் அல்ல. இதுல எதுமா சரியா இருக்கு? அவை பறவை அல்ல, அவை பறவைகள் அல்ல, அவை பறவைகள் அன்று, அது பறவைகள் அல்ல. பார்த்தாலே தெரியுது, முதல் தான் சரியானது. அவை பறவைகள் அல்ல என்பது இரண்டாவது இருக்கிறது. அவை பறவை அல்ல என்பது தப்பு. அவை பறவைகள் அல்ல என்கிற ஆப்ஷன் ஆடுதான் சரியானது. ஏன்னா அவைக்கு அப்புறம் பறவை போட்டிருக்க கூடாது, பறவைகள் போட்டுக்கணும். அல்ல, முதல் வாக்கியம் தப்பு. அவை போட்டு பறவைகள் போட்டு அல்ல போட்டிருக்காங்க, அது கரெக்ட். ஆப்ஷன் ஆடு ரைட். அவை போட்டு பறவைகள் போட்டு அன்று போட்டிருக்காங்க, தப்பு. அன்று எதுக்கு வரும்னாக்கா சிங்குலருக்கு தான் அன்று வரும் இல்லையா? ஒரு பறவைக்கு தான் வரும். ஆப்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, அது பறவைகள் அல்லன்னு போடுறாங்க. அது வந்த பிறகு பறவை தான் வரணும், அன்று வந்து. அதனால அம்மா, இலை, மூணு தப்பு, ஆடு மட்டும்தான் ரைட். அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், முள் என்பது பன்மையில வந்தாக்கா அந்த இல் என்னவா மாறுமா? யாராவது மாணவர்கள் சொல்லுங்க. இல் என்னவா மாறும்? முள். வள்ளுவருக்கு வர்ற இல் கூட கல் சேர்த்தா அது என்னவா மாறும்? 2 படிச்சிருக்கோம், முற்களா முட்களா, ஆடா ஈயா? முட்கள் இல்லையா? நம்ம பாடத்துல படிச்சோம் இல்லையா? சின்ன இல் மேல் நோக்கி இல் வந்தா அது கல் கூட்டல் கற்கள்னு வரும், புற்கள்னு வரும். ஆனா பெரிய இல், திருவள்ளுவருக்கான இல் இருந்தா அது முட்கள்னு மாறும். இதை நீங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். யாராவது விடை சொல்லுங்க. அவன் மாணவன். புதிய மாணவர்கள் யாராவது சொல்லுங்க. அவன் மாணவன். யாராவது முயற்சி பண்ணுங்க. சரியா இருந்தா மைக்கை ஓபன் பண்ணிட்டு பேசலாம். அவன் மாணவன், அல்லல், அல்லன், அன்று, அல்லன். பார்த்தாலே எளிதா கண்டுபிடிக்கலாம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அல்லன் சார். அல்லன் இல்லையாமா? ஆப்ஷன் ஆடு. அல்லல் எதுக்கு வரும்? பெண்பால் ஒருமையா இருந்தா வரும். அன்று எதுக்கு வரும்? அன்று அக்ரிணை ஒருமைக்கு வரும். அல்லர் உயர்வினை பன்மை, அதாவது பலர்பாலுக்கு. இவை அனைத்தும் என் டேஷ். புத்தகங்கள், புத்தம், புத்தகங்கள். சும்மா ஆப்ஷனுக்காக அப்படி உருவாக்கி இருக்கோம். புத்தகமே. பொதுவா 2 ஆப்ஷன் சரியா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ஒருமை பன்மை படிச்சுட்டு இருக்கிறோம். அல்ல, அதை வச்சு புத்தகங்கள். ஆப்ஷன் அம்மா. வெரி குட். யாருமா சொன்னவங்க பேர் என்ன? கற்பகவல்லி சார். கற்பகவல்லி. வெரி குட். இது எளிய கேள்வி, எல்லாராலையும் சொல்ல முடியும். மரம் என்பதன் பன்மை சொல் என்னமா? பேச்சு வழக்குதான். மரங்கள். அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை. 7வது கேள்விக்கு யாராவது விடை சொல்லுங்க.
கீழே இருக்கிறதுல பிழையான தொடரை கண்டறிங்க. அப்படின்னா 3 சொற்றொடர் சரியா இருக்குன்னு அர்த்தம், ஒண்ணுதான் தப்பா இருக்கு. எது தப்பா குதிரைகள் இருக்கு? ஓடியது. குதிரைகள் ஓடியது என்பது தப்பு. குதிரை ஓடியது என்பது சரி, சிங்குலர். குதிரைகள் ஓடின என்பதும் சரி, பன்மை. குதிரை ஓடவில்லை என்பது எதிர்மறை வினைச்சொல், அதுவும் சரி. ஆப்ஷன் இலை இருக்கு இல்லையா, ஈ, குரில் ஈ. குதிரைகள் ஓடினேன்னு இருந்திருக்கணும், குதிரைகள் ஓடியதுன்னு இருக்காது. அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. பூனுடைய பன்மை வடிவம் பூக்கள். கொஞ்சம் நம்ம லேசா நான் தள்ளி வரேன். கல் நமக்கு தெரியும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி. பழங்கள் சுவையானவை, இப்படி கேட்கிறாங்க பாருங்க. இத்தொடரின் ஒருமை வடிவம் எது? பழங்கள் சுவையானவை என்பது பன்மை வடிவம். இதற்கு ஒருமை எது சரியானது? பழம் சுவையானது, பழங்கள் சுவையானது, பழம் சுவையானவை, பழங்கள் சுவை. கேள்வி புரியுதா பாருங்க. இது பன்மையில இருக்கு, எனக்கு ஒருமையில மாத்தி கொடுங்க. வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. பழம் சுவையானது. பழம் சுவையானது, அம்மா சரியானது. பாருங்க, இதுல அப்படிதான் சொல்றாங்க. 4ல பார்த்தாலே தெரிஞ்சிருந்த கேள்வி. ஆனா கேள்வியினுடைய ஐடியாவுக்காக பார்க்கிறோம். கீழே இருக்கிறதுல எது ஒருமை என்று கேட்க. தோடர்கள் வந்தனர், காற்று வீசியது, மலைகள் உயர்ந்தன, மரங்கள் அசைந்தன. பார்த்தாலே சொல்ல முடியும் எது மறைட்ட. காற்று வீசியது. காற்று வீசி. மத்த எல்லாத்துலயுமே கல் வருது. எழுவாயில தோடர்கள், மலைகள், மரங்கள் வருகிறது, காற்று வீசி. அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி வருவோம். வேற மாதிரியான கேள்வியை நம்ம பார்க்கணும். காரணம் கூற்று அடிப்படையில, அது பொருத்துக அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம படிப்போம். ஏன்னா இந்த பொருத்துக எப்பவுமே ஒருமை பன்மை எதிர்மறை வினைகளில் பொருத்தமில்லாத இணையை கண்டறிய. 3 பொருந்தி போகுது, 3 கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 1 தப்பு. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கற்பகவல்லி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பதில் சொல்லுங்க. வேற யாராவது சொல்றாங்களா பார்ப்போம். சொல்லனா நீங்க சொல்லுங்க. அவர் அல்லன், அவர்கள் அல்லர், அது அல்ல, அவள் அல்ல. நீங்க யாராவது ஒருத்தவங்க அது அல்ல என்பது கரெக்ட். அது அல்ல யார் சொன்னது? ஹரிகரனா? ஐயா இல்ல ஐயா, வேற அம்பிகாபதி சுந்தரம். ரைட், வெரி நல்லது. அவங்க உறுதியா அவங்க கற்பகவல்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா கேள்விக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாம தான் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்க. அம்பிகாபதி சுந்தரம், ஹரிகரன், கனகாங்கி மனோகர், கற்பகவல்லி, கோட்டை சாமி, மணிகண்டன், மோனிஷா லோகேஷ், பத்மா, ராகவி, ரோகிணி மனோகர், சந்தோஷ், சுபஸ்ரீ குயின், சுதாகர். ரைட். நீங்க மாத்தி முயற்சி பண்ணுங்க. பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரேன். இன்னொரு கேள்வி பார்ப்போம். காரணம் கூற்றுல பார்ப்போம். அவைகள் காட்டில் பிரிந்தன என்பது பிழையான தொடர் ஆகும். இது கூற்று. அவைகள் காட்டில் பிரிந்தன என்பது பிழைன்னு சொல்றாங்க. சரியா தப்பா நீங்க தான் டிசைட். அக்ரிணை பன்மை சுட்டு பெயரான அவை என்ற சொல்லோடு மீண்டும் கள் விகுதி சேர்க்க தேவையில்லை. இதுல என்னமா காரணம் கூற்று ரெண்டுமே சரியா, மதியடை நையா கூட்டுவார், ரெண்டுமே தவறா, அல்லது 1 சரி 1 தவறா? யாராவது முயற்சி பண்ணுங்க. யாரும் முயற்சி பண்ணலாம். அவைகள் காட்டில் பிரிந்தன என்பது பிழையான தொடர். அது ரைட்டா தப்பா? முதல்ல பிழைன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரைட்டா தப்பாமா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அவைகள் காட்டில் பிரிந்தன என்பது பிழையான தொடர்ன்றாங்க இல்லையா? அவங்க சொல்றது ரைட்டு தான். ஏன்? அவைன்னு இருந்தாலே பன்மைதான், அவைகள்னு சேர்க்க தேவையில்லை.
இல்லையா? அப்ப ரெண்டுமே ரைட். அவைகள் காட்டில் திரிந்தன என்பது பிழையான தொடராகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கான விளக்கம் என்ன சொல்றாங்க? அக்ரிணை பன்மை சுட்டு பெயரான அவை என்ற சொல்லோடு மீண்டும் கள் விகுதி சேர்க்க தேவையில்லை. அப்ப ரெண்டுமே ரைட். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அவைன்னு போட்டாலே பன்மை, அவைகள்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கேள்விக்கு வருவோம் நம்ம. யானை வந்தது, யானைகள் வந்தன ஆகிய இரு தொடர்களும் பிழையற்றவை. they are correct ன்னு அர்த்தம். no mistake. எழுவாய் ஒருமையாக இருக்கும் போது பயனிலை ஒருமையிலும், எழுவாய் பன்மையாக இருக்கும் போது பயனிலை பன்மையிலும் அமைய வேண்டும் என்பது இலக்கண இயல்பு. சிங்குலர்ல தொடங்கினா சிங்குலர்ல முடிக்கணும், புளூரல்ல தொடங்கினா புளூரல்ல முடிக்கணும். மேல பார்க்கணும், யானை வந்தது, யானைகள் வந்தன. கூற்று காரணம் ரெண்டும் சரியா, ரெண்டும் தவறா, ஒண்ணு சரி ஒண்ணு தவறா? யாராவது முயற்சி பண்ணுங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சரி, சரியா சொன்னீங்க. அதுதான் பேர் என்னமா? நீங்க தானா? அவங்க கனகாதன், கற்பகவல்லி சார். கற்பகவல்லி. வெரி குட். கற்பகம். பாருங்க, இந்த மாதிரி நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒருமை பன்மை என்றால் நமக்கு எளிது நம்ம நினைக்கிறோம். எளிதுதான், நான் கடினம் என்பதற்காக. ஆனால் நுணுக்கமாக நாம படிக்க வேண்டி இருக்கிறது. நுணுக்கமாக நம்ம படிச்சோம் அப்படின்னா தான் நம்மால அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம இன்னைக்கு இலக்கணம், இந்த இலக்கணங்கள்ல வல்லெழுத்து மிகுமிடம், மிகா இடம், இதை பற்றி எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கின்றன. அதை நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப குறிப்பா சிலர் கூட போன்ல கேட்டாங்க. எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தகங்களாக இருக்கிறது இல்லை. ஆனால் இது மாதிரி நம்முடைய ஆட்சி பரந்தாமன் அவர்கள் எழுதின நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற புத்தகம், இறை குருவனார் அவர்கள் எழுதியிருக்கிற ஒற்றுப்பிழைகள் இல்லாம எழுத வேண்டிய செய்திகள், இதையெல்லாம் நாம ஞாபகம் வச்சிருக்கோம். இந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணி தான் நாம எழுதும். பொதுவா வல்லினம் மிகும் இடங்கள்ல 2 இடங்களை நாம எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு சில இலக்கண சொற்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் 8 வேற்றுமை உருவுகள். 1 பெயர், 2, 3, 4, 5, 6, 7. நமக்கு தெரியும் 1 வெறும் பெயர் தோன்று நிலை. இது இங்க இருந்துதான் நம்ம படிக்கிறோம் ஸ்கூல்ல. ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது விழி வேற்றுமை. ஆளு பக்கத்துல ஒடும் போடுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பெயர்னா இப்ப ஒரு பெயர்ச்சிக்கு வேலன், நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எழுதுறேன். வேலன், வேலனை. எப்பவுமே இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்கலாம் நம்ம வகுப்பு. ஏன்னா நீங்க யாரும் பிலிட்டி எம்ஏ எல்லாம் படிச்சவங்க கிடையாது. அதனால நான் அதை எழுதி காட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த பேர் வந்தாலும் வேற்றுமைன்னு வருதுன்னா இந்த 7 எழுதி பார்த்தணும். வேலனால், வேலனோடு அல்லது வேலனோடு, ரெண்டுமே 3ஆம் வேற்றுமை. வேலனுக்கு, வேலனுக்கு, வேலனின், வேலனது, பாத்திரா, வேலனது, வேலன் கண், இது வேளா. 1க்கும் 8க்கும் வேற்றுமை உருவு கிடையாது. அதனால ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போது ஐ, ஆல், கு, இன்னது கண்ணு படிப்போம். இந்த ஐ சொல்லுவதற்கு எப்பவுமே 2வது விரல தான் பயன்படும். 2ஆம் வேற்றுமை, முதல் விரல விட்டு பேர். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு தான் சொல்லணும். 2வது விரல இருந்து பயன்படுத்தினா குழப்பம். வல்லெழுத்து மிகும் இடத்திற்கு 2 முக்கியமான எளிதான ரூல்ஸ் ஞாபகம் வச்சுன்னா, ஐ, கு, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அங்க வல்லெழுத்து மிகும். ஒரு பேச்சுக்கு கதவு கூட்டல் ஐ என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும்? கதவை.
கூட்டல் குறிக்கு பிறகு திறந்தேன். கூட்டல் குறிக்கு பிறகு 4 எழுத்துகள் தான் நாம கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எழுத்துகள். 4 எழுத்துகள். எது எது? கதவை கூட்டல் திறந்தேன். இதுக்கு பேரு, கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சொல்லுக்கு பேரு நிலைமொழின்னு பேரு. கூட்டல் குறிக்கு பின்னாடி இருக்கிற எழுத்துக்கு பேரு வருமொழி. இந்த இடத்துல 4 எழுத்து வர்றத பத்தி தான் பஞ்சாயத்து. எது எது? க ச த ப. கூட்டல் குறிக்கு பிறகு க ச த ப. ஏன் தானா ஒரு ஆணாவும் கிடையாது? தானா ஒரு ஆணாவும் ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்துக்களா. இப்ப காணாம காணா மட்டுமல்ல, காக்கா கீக்கி கூக்கு கேக்கே கை கோக்கோ கௌ, சாச்சா சீச்சி சூச்சு சேச்சே சை சோ சோ சௌ, தாத்தா பீத்தி தூத்து தேத்தே தை தோ தோ தௌ, பாப்பா பிப்பி புப்பு பொய்பே பை போ போ பௌ. அப்ப இங்க தானாதான் வந்திருக்கோன்றது இல்ல, தானா ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய இது வந்திருக்குன்னா கதவை திறந்து. முதல் பிளைண்ட் ரூல் என்னன்னா, இரண்டாம் வேற்றுமை உருவு நிலைமொழியில வந்து வருமொழியில கசத்தபவுல தொடங்கக்கூடிய எழுத்து வந்தால் அங்க இக்கு இச்சு இத்து இப்பு வரும். நான் சில எடுத்துக்காட்டுக்கு சொல்ல பாருங்க. வேலனை கூட்டல் பார்த்தேன் என்ன ஆகும்? வேலனை பார்த்தேன் இப்பு வரும். தண்ணீரை கூட்டல் குடித்தேன். குடித்தேன் தொடங்குது கசத்தப வரிசையில காணாவல. அப்ப தண்ணீரை குடித்தேன். இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்து, அத ஐ வெளியில தெரிகிறது, மறைஞ்சு இல்ல, ஐ சேர்ந்து இங்க வந்துருச்சு. அப்போ அதை தொடர்ந்து கசத்தப எழுத்துக்கள், அந்த 4 வரிசை 4, 12, 48 எழுத்துக்கள் எது வந்தாலும் காணா வந்தா இக்காகும், சாணா வரிசை எழுத்துக்கள் வந்தா இச்சாகும், தானா வரிசை தாத்தா தீத்தி வந்தா இத்தாகும், பானா வரிசை பாப்பா பீப்பி இருந்தால் இப்பா. இது வந்து ஒரு மறக்க கூடாத ஒரு ரூல். பல சொற்றொடர் பிழைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்களே சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே உங்களால சொல்ல முடியுதா பார்ப்போம். கண்ணகியை பார்த்தேன் இப்போ வரும். கவிதையை படித்தேன். நீங்களே முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். ஒருத்தவங்க 2 பேர் சொன்னா கூட போதும், நீங்க சும்மா முயற்சி பண்ணுங்க. இந்தாண்ட ஐ வரணும், அந்தாண்ட கசத்தம். பார்த்தேன், படித்தேன், திறந்தேன், அந்த மாதிரி தொலைத்தேன். முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். சொல்ல முடியலன்னா தப்பு இல்லை. யாரும் என்னன்னு சொல்லலாம், சொல்லுங்க சொல்லுங்க. அம்பிகா பத்தி சொல்லுங்க. அம்பிகா முயற்சி பண்ணுங்க. தவறா இருந்தா ஒண்ணும் இதுவே கிடையாது. வீட்டை கூட்டல் கட்டினான். வீட்டை கட்டினான். கடையை கூட்டல் திறந்தான். கடையை திறந்தான். நீச்சலை கூட்டல் கற்றுக்கொண்டான். நீச்சலை கற்றுக்கொண்டான். யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி நமக்கு வந்து 4ஆம் வேற்றுமை எதுமா? கு. எது? அவன் கூட்டல் கூ என்னமா? அவனுக்கு. அவனுக்கு கூட்டல் இதேதான், தந்தேன். இத்து வரும். 2 ஞாபகம் வச்சுட்டா போதும். அவனுக்கு கூட்டல் தந்தேன். அவனுக்கு தந்தேன். கவிதைக்கு கூட்டல் பரிசு. கவிதைக்கு பரிசு. இந்த 2 தான். நம்ம எல்லா வேற்றுமைகளையும் இன்னைக்கு படிக்க போறது இல்ல. இந்த 2 ரூல் தான். இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்தாலோ, 4ஆம் வேற்றுமை கு வெளிப்பட்டு வந்தாலோ, அதனை தொடர்ந்து வல்லெழுத்துகள் வந்தால் வல்லெழுத்து மிகும். நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. உணர்ச்சி விகுதி அல்லது சந்திப்பிழை. சந்திப்பிழை சரி செய்கிறேன். நிலைமொழி ஈற்றில்
நிலைமொழி ஈற்றில் இரண்டாம் வேற்றுமை கமா இரண்டாம் வேற்றுமை பிராக்கெட்ல ஐ போட்டுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை கமா நான்காம் வேற்றுமை கு, இரண்டாம் வேற்றுமை ஐ, நான்காம் வேற்றுமை கு ஆகியவை வெளிப்பட்டு வரும்போது, அதாவது வெளியில இருக்கு, மறைஞ்சில் மறைந்திருந்தால் பேர் வேற்றுமை தொகைன்னு பேர். தண்ணீர் குடித்தேன் என்றால் தண்ணீரை மறைஞ்சு. ஆனா ஐயும் கூவும் வெளிப்பட்டு வரும்போது நிலைமொழியில் கசதப, நிலைமொழியில் ஐக்கு வெளிப்பட்டு வரும்போது வருமொழியில் வருமொழியில் கசதப வரிசை எழுத்துகள் வந்தால், வருமொழியில் கசதப வரிசை எழுத்துகள் வந்தால் அங்கே வல்லெழுத்து மிகும். ரொம்ப அடிப்படையான இலக்கணம். எப்ப உங்களுக்கு நிலைமொழியில ஐ இது வெளிப்பட்டு வருதோ, நீ கதவு நீ தண்ட தரணும், ஐ வெளிப்பட்டு வருகிறது, கூ வெளிப்பட்டு வருது அப்படின்னா மறைஞ்சு வந்தால் அது பேர் வேற்றுமை தொகைன்னு பேரு. இதுக்கு பேர் வேற்றுமை விரின்னு பேரு. வேற்றுமை வெளிப்பட்டு வர்றது. இந்த ரெண்டும் முக்கியமானது. பெரும்பாலான ஒற்றுப்பிழைகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படும். இது எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் எழுதுற பாருங்க, எதை வேணாலும் எழுது. நான் எழுதின மாதிரி பதவியை பிடித்தான், யானையை பார்த்தான், நூலினை தொலைத்தான், செய்தியை நீங்களே உருவாக்குற அளவுக்கு வந்துடலாம். நம்ம வகுப்புல நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே எடுத்துக்காட்டுகளை கேள்விகளையும் உருவாக்கணும். செய்தியை கேட்டார். இப்ப எல்லாத்தையும் நம்ம செக் பண்றோம். என்ன செக் பண்றோம்னா, இது ஐ வேற்றுமை உருவுதானான்னு பார்க்கிறோம். சிலத்துல ஒரு பேச்சுக்கே யானை என்பதுல வர்ற இந்த ஐய பார்த்துட்டு நாம இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு நினைச்சிடக்கூடாது. அதை பிரிச்சா நமக்கு வரணும். யானையை அப்படின்னு ஐ இருக்கணும். அதுதான் எங்க பொண்ணு பேரே முல்லைன்னு பேரு. முல்லைன்னு வர்ற லை இரண்டாம் வேற்றுமை கிடையாது. முல்லையை பார்த்தேன், மறுபடியும் ஐ வரணும். சீதைன்னு எழுதுறோம், சீதையை பார்த்தேன், அது கூட ஐ வரணும். அப்போ இங்க கசதப வருதான்னு பாக்குறோம். ஆமா, கசதப வருது. அங்க பதவியை பிடித்தான் இப்பு வரும், யானையை பார்த்தான் இப்பு வரும், நூலினை தொலைத்தான் இட்டு வரும், செய்தியை கேட்டான் இக்கு வரும். அப்போ இரண்டாம் வேற்றுமை இந்த இடத்துல கூட்டல் குறிக்கு முன்னாடி வெளிப்பட்டு, கூட்டல் குறிக்கு பிறகு கசதப வரிசை உடைய எழுத்துகள் வந்தால் இங்க இக்கு, இச்சு, இத்து, இப்பு பொருத்தமான எழுத்தை போடணும். இது ஒரு பிளைண்ட் ரூல். தமிழ்ல எந்த இடத்துல நம்ம தப்பே பண்ணக்கூடாத விதிமுறைகள்ல இது இரண்டாம் வேற்றுமை வந்துருச்சுன்னா இது தப்பு. அடுத்து பாருங்க, குமரனுக்கு கொடுத்தேன், இது நான்காம் வேற்றுமை, இது இரண்டாம் வேற்றுமை, இது நான்காம் வேற்றுமை. குமரனுக்கு கொடுத்தேன். கவிதைக்கு பரிசு, குதிரைக்கு கொள்வாங்க. நல்லா வருதுன்னா இங்க பாருங்க, கூ இருக்கு, நான்காம் வேற்றுமை வருது. இங்க வர்றது கசதப வரிசையில இருக்கு. அப்போ இங்க குமரனுக்கு கொடுத்தேன் இக்கு வரும், கவிதைக்கு பரிசு இப்பு வரும், இங்க இக்கு வரும், இங்க இப்பு வரும், குதிரைக்கு கொள். இந்த மாதிரி இந்த ரெண்டு ரூலையும் ஞாபகம்.
ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தாலும், கு என்கிற நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தாலும், அந்த ரெண்டு இடங்கள்லையுமே வல்லெழுத்து மிகுகிற பஞ்சாயத்து நான்கு எழுத்துகள் மட்டும்தான். ஏன்னா வல்லின எழுத்துக்கள் நமக்கு தெரியும், கசட தபர. இதுல டானாவிலையும் ராணாவிலையும் தமிழ்ல சொற்கள் தொடங்காது. ஆனா இதுல தொடங்கும். கண், கால், கிளி, கீரி, கெண்டை, கேள்வி. காக்கா கீக்கியில ஒரு எழுத்து சொல்ல முடியும், கௌதாரி வரைக்கும் சொல்ல முடியும். அதே மாதிரிதான். அப்ப க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வல்லெழுத்து மிகுதல் என்பது. அது எப்போ? கூட்டல் குறிக்கு அப்புறம் காக்கா கீக்கி கூக்கு கே கே கை கோ கோ கௌ 12 எழுத்து. சாச்சா சீச்சி சூச்சு சே சே சை சோ சோ சௌ 12 எழுத்து. தாத்தா தீத்தி தூத்து தே தே தை தோ தோ தௌ 12 எழுத்து. பாப்பா பிபி பூப்பு பேப்பே பை போ போ பௌ 12 எழுத்து. இந்த 48 எழுத்துகள் கூட்டல் குறிக்க அந்தாண்ட வந்தா, இந்த 12 எழுத்து வந்தா இக்கு வரும், இந்த 12 எழுத்துக்கள் வந்தா இச்சு வரும், இந்த 12 எழுத்துக்கள் வந்தா இத்து வரும், இந்த 12 எழுத்துக்கள் வந்தா இப்பு. அவ்வளவுதான். இதுதான் வல்லெழுத்து மிகும் இடம்னு மீண்டும் மீண்டும் படிச்சுக்கணும். வல்லெழுத்து என்பது 6 தான். அதுல டானாவிலையும் ராணாவிலையும் வல்லெழுத்து தொடங்காது, முதல் எழுத்தாக வராது. அதனால ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிட்டோம், அது தேவையில்லை. மீதி கசத்தப 4 எழுத்து தான் பஞ்சாயத்து. நம்ம இதுல மறந்துடவே கூடாத 2 ரூலை நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்களே உருவாக்கி எழுதி பாருங்க. பிறமொழி சொற்களை தவிர்க்கணும். ஆனால் நீங்க வீட்டுல நீங்க எழுதி பார்க்கும்போது இட்லியை கூட்டல் சாப்பிட்டேன், சாணா இதுல தொடங்குது, சாணாடு. அப்ப இட்லியை சாப்பிட்டேன். கடிதத்தை கூட்டல் பெற்றுக்கொண்டேன், கடிதத்தை பெற்றுக்கொண்டேன். இல்லையா? அப்போ சமையலை கூட்டல் செய்தேன், சமையலை செய்தேன். அதாவது நம்ம மூளை எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம சும்மாவே இருந்தாலும் ஒரு திரைப்படத்தை பத்தியோ, நண்பர்களை பத்தியோ, இல்ல வேற ஏதாவது பொருளற்ற கவலைகளை பற்றியோ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மூளைக்கு வேற ட்ரைனிங்கை கொடுக்கணும். ஐயா இன்னைக்கு 2ஆம் வேற்றுமை உருவுன்னாரு அப்படின்னா என்ன? நாற்காலி கூட்டலை நாற்காலியை, உணவு கூட்டலை உணவை, மேசை கூட்டலை மேசையை, தொலைக்காட்சி கூட்டலை தொலைக்காட்சியை, கதவு கூட்டலை கதவை, வீடு கூட்டலை வீட்டை, சாலை கூட்டலை சாலையை, நண்பன் கூட்டலை நண்பனை. இதெல்லாம் 2ஆம் வேற்றுமை உருவு மூளைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நிலைமொழியில் நம்ம பிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, இப்ப அந்தாண்ட பார்க்கிறோம். நண்பனை பார்த்தேன், நண்பனின் கவிதையை படித்தேன். அப்போ கசத்தபல வறுமொழி வந்துச்சுன்னா உலகம். இதுக்கு மூளைக்கு நாமளே பயிற்சி கொடுத்தோம்னா, நீங்களே சில கொள்குறி வகை வினாக்களை உருவாக்கும். நீங்களே கீழ்காணவற்றில் எது வல்லெழுத்து மிகும் இடங்கள், ஒன்னே ஒண்ணு மட்டும் மிகும், மீதி 3 மிகாது. இன்னொன்னுல எது மிகாத இடம். இப்படி எல்லாம் கேள்விகளை நாமளே உருவாக்குற பயிற்சிக்கு வந்துடும் போது இலக்கணம் நமக்கு நண்பனாக மாறி போயிடும். நமக்கு நண்பனாக மாறுகிற போது பெரிய வெற்றி. இதுதான். இதை மட்டும் நீங்க இது 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை 2 தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான இன்னொன்னு வல்லெழுத்து மிகும் இடத்துல இன்னொரு இலக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன? பெயரெச்சம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு நான் நடத்திருக்கேன், நேற்றைய வீடியோ பாருங்க. ஓடிய என்பது பெயரெச்சம். ஏன் ஓடிய என்பது பெயரெச்சம்? You can only put a noun, ஒரு பெயர் சொல்லதான் இங்க போட முடியும். ஓடிய பக்கத்துல என்ன போடலாம்? ஓடிய பையன், ஓடிய குதிரை, நான் பயிற்சி எடுத்துக் கொண்டு ஓடிய மைதானம், ஓடிய பெண். அப்போ பெயரெச்சத்துக்கு பக்கத்துல பெயர் தான் போட முடியும். அதுக்கு பேரு பெயரெச்சம்னு. இப்ப இதுக்கு எதிர்மறை என்ன சொல்ல முடியுமா? ஓடிய என்பதற்கு நெகட்டிவ் என்ன? யாராவது சொல்லுங்க. ஓடிய பையன், அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? யாராவது சொல்லுங்க. ஓடாத பையன். வெரி ஓடாத பையன்.
அப்போ இதுக்கு பேரு எதிர்மறை பெயர். பெயர்கள் எல்லாம் தமிழ்ல கரெக்டா தந்திருக்காங்க. எதிர்மறை பெயர். ஓடாத என்பதுல கடைசி எழுத்து என்ன எழுத்துமா? ஓடாத என்ற சொல்ல கடைசி எழுத்து எந்த எழுத்து? முயற்சி பண்ணுங்க. சோ இந்த 3 எழுத்து தானே இருக்கு. ஓ, டா, ட. இந்த 3ல எது கடைசி எழுத்து? முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ஈருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓடாத என்பது ஈறு கெட்ட அப்படின்னா கடைசி எழுத்து கெட்டு போன எதிர்மறை பெயரெச்சம். இவ்வளவுதான். இததான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்ன்றோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எப்பவும் ஆவுலதான். ஓடிய என்பது பெயரெச்சம். ஓடிய பையன். ஓடாத பையன் என்பது எதிர்மறை பெயரெச்சம். கடைசி எழுத்தை எடுத்துட்டோம்னா ஓடா பையன் என்பது ஈறுகட்ட எதிர்மறை. ஓடா, தேடா, வாடா மல்லி. வாடானா வாடான்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாடிய, வாடாத, வாடா. தேடா பொருள், பேசா செய்தி, நாடா வாழ்க்கை, வெட்கப்படாத வாழ்க்கை. இது எல்லாம் ஆள முடியும். இது எதுக்காக படிக்கிறோம்னா, எப்படி 2ஆம் வேற்றுமை உருபுலையும் 4ஆம் வேற்றுமை உருபுலையும் வல்லெழுத்து மிகுன்னு சொன்னமோ, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திலையும் வல்லெழுத்து மிகு. அப்படின்னா என்ன? ஓடா கூட்டல் இங்க கச தபவுல இருந்தாக்கா ஓடா குதிரை. பாரதியார் சொல்றாரு, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். பேசா கூட்டல் பொருள். இது என்னமா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பேசிய எப்படி வந்திருக்குது? பேசிய, பேசாத, தானா கட் பண்ணிட்டோம், பேசா. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இன்னொன்னு கச தபவுல வந்திருந்தா பேசா பொருள். நம்ம சென்னையில வில்லிவாக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் வாடாப்பூ. வாடாத பூன்னு பேர் வச்சுட்டார். அல்ல வாடாப்பூ. அவரை பார்த்தோன்னு நான் சொல்லிடுவேன், ஐயோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அவங்களுக்கு. வாடாப்பூ. வாடாத, வாடிய, வாடாத, தானா போயிடுச்சு, வாடா. இப்போ கொஞ்சம் வார்த்தைகள் இந்த மாதிரி நீங்க எழுதி 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 பார்க்க. அப்போ 3வது ரூல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ 2ஆம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்தால் வல்லெழுத்து மிகும். 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தால் வல்லெழுத்து. அடுத்து என்ன? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது வந்தாலும் வல்லெழுத்து. இல்லையா? தேடா, ஓடா, பேசா அப்படின்னு. கூடா, கூடா பேச்சு, கூடா பையன், கூடா சொல். பேசக்கூடாத சொல்னு சொல்றாங்க. கூடா சொல். இச்சுவர். பாருங்க, இந்த மாதிரி இந்த சந்தி பிழைகளை சரி செய்வதற்கு அடிப்படையான இலக்கணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்திருந்தால்தான் நாம மதிப்பெண் பெறணும். இந்த அடிப்படை இலக்கணங்கள் எவ்வளவு படிக்கணும்னாக்கா, முழுசா எதுவும் பிலிட்டி எம்ஏக்கு படிக்கிற அளவுக்கு படிக்கணும் கிடையாது. நாம அடிப்படையான இலக்கணத்தை ஒரு 4 அல்லது 5 நாட்கள் சின்ன ஸ்கூல்ல நம்ம படித்த மாதிரி, குறில்னா என்ன, நெடில்னா என்ன, மாத்திரைனா என்ன, சார்பெழுத்துகள்னா என்ன. சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படுமா? யாராவது சொல்லுங்க. 10 வகைப்படும் ஐயா. சொல்லுங்கம்மா கற்பவள்ளி, சொல்லுங்க. 10 வகைப்படும் ஐயா. சொல்லுங்கம்மா. விடை சொல்ல தெரியுமா? 10 எது எதுன்னு ஞாபகம் இருக்கிறது சொல்லட்டுங்களாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஓகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா சொல்லிட்டீங்க. கோட்டை சாமி சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணீங்க, நீங்க சொல்லுங்க. 10 சார்பு எழுத்துக்களை சொல்லுங்க. உங்க குரல் கேட்கல. உயிர்மை. கோட்டை சாமி நீங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்க குரல் எனக்கு. ஜூம்ல என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க எப்பாவது வகுப்புல வந்ததுக்கு அப்புறம்
நீங்க ஏதாவது நார்மல் போன் வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் டவுன் ஆயிடும். அந்த இடத்துல ஜூம்ல இருந்து வெளியேறிட்டு நீங்க மறுபடியும் ஜாயின். ஜூம்ல அது ஒரு டெக்னிக்கல் சிக்கல் இருக்கு. நார்மல் கால் வந்தா ஒண்ணு அட்டன் பண்ணக்கூடிய கோட்டிசாமி உங்க குரல் கேட்கும். அப்போ சார்பு எழுத்துக்கள்லாம் என்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்பு, ஒற்றளவு, அகிய, ஈவு, ஐயவ், மகான், தனிநிலை பத்தும் சார்பு எழுத்தாகும். இதை உங்களுக்கு நம்முடைய இன்ஸ்டால் வந்து நீங்க ஒரு தடவை கேட்டிருந்த போது கூட இந்த செய்திகளை நாம எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா கூட நாம அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் அது வந்து அப்படின்னு சொல்லி அடுத்தது இந்த ஒரே ஒரு ரூல் பார்க்கலாம். வல்லெழுத்து மிகுதல்னு ஒன்னே பார்ப்போம். அது என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி இது மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து 40-42 தான் நன்னூலாசிரியர் வச்சிருந்தாரு. ஆனா இப்ப எக்கச்சக்கமா உருவாக்கி விட்டுட்டாங்க. ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? ஒரே எழுத்து ஒரு சொல்லாக வந்தால் அது ஒரு எழுத்து ஒரு. ஆங்கிலத்துல ஐ மட்டும்தான், ஐன்றது மட்டும்தான். இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல வந்த பிறகு எல்லாத்துக்கும் போட்டுறோம் WRUI போட்டோம்னா வேற இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூனா TY போடுறோம். இதெல்லாம் இப்ப நம்ம கத்துக்கிட்ட நியூமானிக்ஸ் அல்லது அப்ரிவியேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதுலாம். ஒரே எழுத்து ஒரு மொழியாக வர்றது, ஒரு சொல்லா வர்றது. முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்? கை சொல்லுங்கம்மா. பூ தி வா போ. பூ தி வா போ. மத்தவங்க முயற்சி பண்ணுங்க. கற்பவழி சரியா சொன்னாங்க. கோட்டைசாமி இப்ப ஆன் பண்ணுங்க உங்க மைக்க. ராகவி, சந்தோஷ், சுபஸ்ரீ. இப்ப என்ன ஒரு ரூல்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பக்கத்துல கசதப வந்தால் வல்லெழுத்து மிகும். 4வது ரூலோட நம்ம நிறுத்திக்குவோம். இன்னைக்கு தீப்பிடித்தது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லெழுத்து இது கசத்தப வந்ததுன்னா தீப்பிடித்தது. வேடிக்கை கூட சொல்லுவாங்க, ஒரு தமிழ் ஐயாவுடைய வீடு தீப்பிடித்ததா, நெருப்பு பிடிச்சி எரியுது. அவன் அந்த நேரம் வந்து ஒரு பையன் சொல்றான், ஐயா உங்க வீடு தீப்பிடித்து எரிகிறது அப்படின்னு இப்ப சொல்லாம விடுறான். சொன்ன உடனே அவர் தலையில குட்டுறாரு. தீப்பிடித்து எரிகிறதுன்னு சொல்லக்கூடாதா, தீப்பிடித்து எரிகிறதுன்னு சொல்லணும். தலையில ஒரு குட்டு குட்டினாராம். அவன் சொன்னானா, ஐயா உங்க வீடுதான் தீப்பிடித்து எரியுது, போய் காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. இந்த தீப்பிடித்து எரிகிறதுல கூட புலவர்கள் தன்னுடைய வீடே தீப்பிடித்து எரிந்தால் கூட இப்பு வருதான்னு கவனிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துல கூட சந்திப்பதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க புலவர்கள்னு வேடிக்கை சொல்லுவாங்க. பாருங்க, தீ கூட்டல் பிடித்தது, தீப்பிடித்தது. பாருங்க, கை என்பது ஒரு கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை. இந்த இலக்கணங்களை நம்ம எளிதாக படிக்கிற போது நம்மால அதிக மதிப்பெண்களை நம்மால பெறணும். கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை. அது மாதிரி வந்து பூ கூட்டல் பந்தல், பூப்பந்தல். அப்ப 4 ரூல் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது பல்வேறு எழுத்து பிழைகளை நமக்கு வந்து சரி செய்யறதுக்கு பயன்படும். 4 ரூல் என்னென்ன பார்த்திருக்கிறோம்? 2ஆம் வேற்றுமை ஐ வெளிப்பட்டு வந்து கூட்டல் குறிக்கு பிறகு நிலைமொழியில கசத்தப வந்தால் வல்லெழுத்து மிகும். 4ஆம் வேற்றுமை உருவு கு வெளிப்பட்டு வந்து வருமொழியில் கசத்தப இருந்தால் வல்லெழுத்து மிகும். அடுத்ததாக நாம் ஒண்ணு படிச்சோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் ஆவல முடியும். வாடா, தேடா, ஓடா, பேசா, கூடா, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அதுக்கு பிறகு கசத்தப வந்தால் வல்லெழுத்து மிகும். 4வது ரூல் ஒண்ணு படிச்சிருக்கோம், ஓரெழுத்து ஒரு மொழி நெடில்ல வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளை தொடர்ந்து கசத்தப வந்தால் வல்லெழுத்து மிகும். இந்த 3-4 விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சோம். இப்ப மறுபடியும் நம்ம இந்த சிலபஸ்க்குள்ள போவோம். எவ்வளவு எளிமையாக படிக்கலாம் என்பதையும் ஒண்ணுக்கும் நம்ம பயிற்சி மையத்துல என்ன பண்றோம்னா, மைக்ரோ டாபிக்ஸ் அல்லது நேனோ டாபிக்ஸ் ஒண்ணுத்த கூட நம்ம பெறது கிடையாது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து
ஒன்னுக்கும் உங்களுக்கு குறைந்த அளவு நாம வகுப்புலேயே 25 கேள்விகள் நடத்தும். அந்த பாடம் என்ன அப்படிங்கிறத நடத்திட்டு அதுல நாம 25 கேள்விகளை ஒண்ணு எப்படி நடத்தினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு பேச்சுக்கு பிரித்து எழுதுதல் என்றால் அதுக்கான ரூல்ஸ் சொல்லுவேன். சொல்லிட்டு அதுல 25 கேள்வி வகுப்புல எழுது. ஒரு நாளைக்கு ரெண்டு டாபிக் எடுத்து சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை ஒண்ணு எடுத்துங்க. குறில் நெடில் வேறுபாடு உங்களுக்கு தெரியும். குறில் நெடில் வேறுபாடு. மனம்னாக்கா மனதை குறிக்கிறது, மானம்னா தன்மானத்தை குறிக்கிறது. அந்த மாதிரி ஒண்ணுக்கும் குறில் நெடில்ல எது வேறுபாடு வருகிறதோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அறம் என்றால் ஆக்ஸா பிளேடு, சின்ன ராணா. ஆரம்னாக்க ரேடியஸ், வட்டத்தினுடைய பகுதி. அப்போ அதை நடத்துவோம். அதுல இருக்கும் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாடம் 10 நிமிடம் நடத்திட்டு அடுத்து ஒரு 20 அல்லது 25 கேள்விகள் எழுதுவோம். நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விடையை எக்ஸிபிட் பண்ணி நீங்க எத்தனை மார்க் வாங்கிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 தலைப்புகள் நம்ம அல்லது இது ஒட்டுமொத்தமா ஒரு 50-60 தலைப்புகளா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 தலைப்புல முடிஞ்சது. நேற்றுக்கு நம்ம படிச்சது வேர்ச்சொல் அறிதல், வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்சம் அறிதல் படிச்சோம். அயற்சொல், தமிழ் சொல், பிறமொழி சொல்லுக்கும் தமிழ். 2வது அழகை பொறுத்த மட்டும் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி நமக்கு எடுத்துக்காட்டு தராங்க, அதனால அது பெருசாக இருக்கு. பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் போட்டு எடுத்துக்காட்டு போடுறாங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பா, கல்வி எழுதுதல் சிறப்பா, வானில் முகில் தோன்றினால் மழை பெய்யும், முகில் தோன்றினாலா நட்சத்திரம் தோன்றினாலா, இந்த மாதிரி இது கொஞ்சம் எளிமையா போட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு போட்டதால பெருசாக இருக்கு. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையானது, அதனால் வரை. அதனால 2வது யூனிட்டை பொறுத்த 15 கேள்விகள். ஆனா இருக்கிற தலைப்பு 8லிருந்து 10 தான். அதை நம்ம படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, இது முதல் பகுதி. 3வதுல செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அதுல 2வது பகுதி மரபு தமிழ். மரபு தமிழ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன வயசுல நான் வகுப்பு தொடக்கத்தில் சொன்ன மாதிரி காகம் கரைந்ததுன்னு சொல்லணும், கோழி கூவியதுன்னு சொல்லணும், கழுதை கத்தியதுன்னு சொல்லணும். இது ஒலிமரபு. இதே தென்னைகள் கூட்டமாக இருந்தால் தென்னந்தோப்புன்னு சொல்லணும், பசுவாக இருந்தால் ஆண் நிறைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒண்ணு இதுல ஆக்சுவலா போல்டு பண்ணாம விட்டுருக்காங்க. திணை மரபு, பால் மரபு, கால மரபு, அடுத்து ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு. ஒண்ணுக்கும் ஒரு சின்ன பாடக்குறிப்பு சொல்லி. அதே மாதிரி கலை சொற்களுக்கு நம்ம 9 தலைப்புகள் தந்திருக்காங்க. நாம 11 தலைப்புகளா எடுத்துக்கிட்டோம். ஒண்ணுலயும் 100 சொற்கள் வச்சிருக்கிறோம். அந்த 100 சொற்கள் இருந்து கேள்விகளை நம்ம உருவாங்க. எக்கச்சக்கமான சொற்கள் நம்ம படிக்கலாம். ஆனாலும் மிக முகாமையான சொற்கள்னு ஒண்ணுலயும் 6, ஒரு 1000 சொற்கள் வச்சிருக்கோம். அடுத்து இதுல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, செய்தித்தாள்ல 2 பத்தி ஒண்ணுலயும் 5 கேள்வி, தலையங்கத்திலிருந்து 2 பத்தி 5 கேள்வி, முகப்பு செய்திகள் அதுவும் செய்தித்தாள் தான், அதுல இருந்து 5 கேள்வி, அரசு சார்ந்த செய்திகள்ல இருந்து 2 பத்தி கேள்விகள், கட்டுரைகள், இந்த மாதிரி வச்சிருக்கோம். அடுத்து உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடர், பழமொழி. ரொம்ப அழகான பாடத்திட்டம் வச்சிருக்கோம். உவமை தொடர்னா போலன்னு வரணும். நம்ம யாராவது ஒரு அத்தை வீட்டுக்கு போனோம்னா அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு. போலன்னு வந்தாக்கா அது உவமை தொடர்னு. மரபு தொடர்னா போல வராது, ஆனால் அகல கால் வச்சுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பட்ஜெட்டை விட கூடுதலா வேலை செஞ்சிருக்கார். பழமொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 5ல் வளையாதது 50ல் வளையுமா, அதுக்கு என்ன பொருள்? அதனால இந்த 3த்துக்கும் நம்ம தனித்தனியான நோட்ஸ் வச்சிருக்கோம். ஆவண உள்ளடக்கங்கள், கவர்மெண்டினுடைய டாக்குமெண்ட்ஸினுடைய விஷயங்களை. 4வது யூனிட்டுக்கும் 6வது யூனிட்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. 4வதுல இருக்கிறது கலை சொற்கள், 6வதுல இருக்கிறது வாழ்வியல் பயன்பாட்டு சொற்கள். நாம நாள்தோறும் பயன்படுத்துகிற பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, ஓவன், அடுப்பு, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான சொற்கள்.
அந்த 5 கேள்வியுமே அதுல இருந்தே வர்றது இல்ல. கவர்மெண்டினுடைய டாக்குமெண்டினுடைய ஆவணங்களுடைய தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள். 4வது யூனிட்டுக்கும் 6வது யூனிட்டுக்கும் மெல்லிய வேறுபாடு. இந்த 6 யூனிட் முடிஞ்ச பிறகு 7வது யூனிட்டுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அது என்னன்னா 20 அதிகாரங்கள் மட்டும் தந்துட்டாங்க. ஒழுக்கமுடைமையிலிருந்து தொடங்கி அருளுடைமை வரையில் இருக்கிற 20 அதிகாரங்கள் மட்டும்னு சொல்லிட்டாங்க. திருக்குறள்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்றதை நம்ம கணிச்சு வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் திருக்குறளுடைய விடுபட்ட சொற்களை விட்டு கேட்கறது, அல்லது யாப்புல நமக்கு கேள்வி இல்லைனாலும் நாம எதுகை மோனை ஏபுல படிக்கிற இணை, பொழிப்பு, ஒருவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, அந்த எதுகைகளை கண்டுபிடிக்கிற முறைகளை அதுல கேட்கிறாங்க. நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஏதாவது அணி இலக்கணம் இருந்தா கேட்கிறாங்க. அது ஒரு 22 குறட்பாக்கள்ல அணிகள் இருக்கிறது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது பகுதி அறநூல்கள்னு சொல்லக்கூடிய களப்பிரர் காலத்தில் வந்த 18 கீழ்கணக்கு நூல். 4 அடி, 4 மணி, 440, 5 முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பனவும் கை நிலையவாம் கீழ்கணக்குன்றதுல 18 புத்தகங்கள்ல 11 புத்தகங்கள் நீதி புத்தகம். அதுல 8 புத்தகம் நமக்கு பாடத்திட்டத்துல, சமச்சீர் கல்வி புத்தகத்துல ஒரு புத்தகத்துல புதுமொழி காஞ்சி 7ஆம் வகுப்புல தராங்கன்னா, மறுபடியும் 9ஆம் வகுப்புல இன்னொரு முதுமொழி, ரெண்டுத்தையும் தொகுத்து வச்சிருக்கிறோம். அந்த புத்தகங்களுடைய பேர் எதுன்னு தந்துட்டாங்க. 4 அடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, திருவஞ்ச மூலம், 7ஆவது 8 புத்தகம். அது இல்லாம ஔவையாருடைய பிற்கால ஔவையார். இது போக யார் யார் தமிழ் அறிஞர்கள் என்பதை தந்துட்டாங்க. ஆனாலும் நாம என்ன பண்றோம்னா, கடைசியா 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றதாங்க. இந்த தலைப்புல தந்திருக்கவங்களை பற்றிய செய்திகளை ஒரு பக்கத்துக்கு புல்லட் பாயிண்டா அவங்களுடைய விஷயங்கள் எடுத்து கேள்விகளை போடுறோம். ஆனால் சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர் குறிப்புகளையும் 6 பக்கத்துக்கு தொகுத்து தரோம். இப்ப நம்ம புத்தகம் ஒரு 700-800 பக்கங்கள்ல வரும்போது நாம் இந்த யூனிட்டுகளை கவனம் எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, சமச்சீர் கல்விக்கான கேள்விகளை நமது புத்தகத்துல குறைவா போட்டிருக்கோம். அவை எல்லாம் நீங்க ஆப் வழியாக, நீங்க அப்ளிகேஷன் வழியாக டெஸ்ட் எழுதுற மாதிரி பல ஆயிரம் கேள்விகளை உருவாக்கி. அப்போ நம்முடைய வகுப்பு எப்படி தொடங்குதுன்னா, வர்ற திங்கட்கிழமையிலிருந்து காலையில 10லிருந்து 11 வரையில நடக்கும். ஏன்னா மாணவர்கள் கேட்டுக்கிட்டதால காலையில வேணான்னு சொன்னாங்க. பெரும்பாலும் இல்லத்தரசிகள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்ல தலைவிகளா இருக்கிறவங்க இந்த பேட்ச்ல சேர்றாங்க. அதுக்காக ஆண்கள் சேரக்கூடாது, எல்லோரும் சேரலாம். 10லிருந்து 11 வரையில வகுப்புகள் நடக்கும். வகுப்புக்கு நடுவுலயே உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நாள் வகுப்பும் மாலை வகுப்புக்கு வர்ற மாணவர்களை கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு தலைப்பு 20 அல்லது 25 கேள்வி, அதுக்கான விளக்கம். இன்னொரு தலைப்பு 20-25 கேள்வி, விளக்கம். ஒரு திருக்குறள் அதிகாரம் அல்லது 7வது யூனிட்டினுடைய ஏதாவது ஒரு செய்தி என்று அந்த 1.5 மணி நேரம் ரொம்ப காம்பாக்டா உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்கோம். நம்ம எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம படிக்கணும். இதான் வகுப்பை பற்றிய அறிமுகம். உங்களுக்கு அவங்க இதுல இருந்து பினான்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு என்னன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3000 ரூபாய், தமிழுக்கு 3000 ரூபாய். 21 மாதத்துக்குள்ள இந்த கோர்ஸை நம்ம நடத்தி முடிச்சிருவோம். 20, 22 அல்லது 25 வேலை நாட்கள் போதும் நடத்திடுவோம். ஆனால் நீங்க மறுபடியும் அடுத்த சைக்கிள்ல கிளாஸை கவனிக்கலாம். அடுத்த பேட்ச் நான் தொடங்குறேன். மறுபடியும் எத்தனை தடவை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஆப் வழியா நாம நடத்துற இந்த கிளாஸினுடைய வீடியோவை நீங்க எத்தனை தடவை வேணாலும் திரும்ப பார்க்கலாம். ஆப் வழியான கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோடிங் நடந்துகிட்டு இருக்கு. 2-3 நாள்ல முடிஞ்சிடும். இந்த கேள்விகள் எல்லாமே அதுல வரும். அதுலயும் நீங்க டைம் பவுண்டாக எழுதி பார்க்க. நீங்க எவ்வளவு நேரத்துல எழுதுனீங்க, எவ்வளவு கேள்விகள் ரைட்டு தப்புன்றதெல்லாம் அனலைஸ். இது தமிழுக்கு மட்டும். ஒருவேளை ஜிஎஸ்சியும் சேர்ந்தீங்கன்னா 15,000 வச்சிருக்காங்க. இது இப்போ 12,000 தான் வாங்குறாங்க.
இதுல தமிழுக்கு மட்டும்தான் புத்தகம் தரோம், மத்தெல்லாம் பிடிஎஃப் தரோம். இது 7 இருந்து 8:30 வரைக்கும் சாயந்தரத்தில் ஈவினிங் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மார்னிங்லயும் அப்படி மாற்றங்கள் வரலாம். அது நான் என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னாக்கா நீங்க மாறி மாறி அட்டன், காலையில தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், ஈவினிங்லயும் நான் தமிழ் கிளாஸ் எடுப்பேன். அதை நீங்க வேணா ரிவைஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா வேற ஏதாவது ஒருத்தர் தான் நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. வாரத்துல 2 அல்லது 3 நாள் ஈவினிங் பேட்ச் நான் தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனா மார்னிங்ல ஜாயின் பண்றவங்களுக்கு கண்டினியூஸா 20 அல்லது 25 நாள்ல எல்லா தலைப்பும் எடுக்கும். இது போக வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு வகுப்பு தொடங்குது, காலையில 10 இருந்து 11 வரை. சொல்லுங்கம்மா, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கேளுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கோட்டை சாமி நீங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்க குரல் கேட்க மாட்டேன். என்கிட்ட போன்ல பேசுங்க அப்புறம், அல்லது டெக்ஸ்ட்ல பேசுங்க. கற்பகவல்லி, ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லைங்க ஐயா. நீங்க அட்மின் டெக்கர் பேசுங்க. ராகவி, ராஜா கோகிலி, சந்தோஷ், சொல்லுங்கம்மா. ராஜா மைக் ஆன் பண்ணீங்க. ராஜா கோகிலி சொல்லுங்க. நோ டவுட்ஸ். ரைட். சந்தோஷ், சுபஸ்ட். ஓகே, நீங்க நாம திங்கட்கிழமை அன்னைக்கு புது பேட்ச் தொடங்குறோம். முதல் நாள்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் நாள்ல இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, ஏன்னா முதல் நாள் ஆனாவண்ணாவில இருந்து, அதுல குறில் நெடில் எதில்ன்றதுல இருந்து, இணை எழுத்துகள்ல இருந்து, வல்லினம் மெல்லினத்தினுடைய செய்திகள்ல இருந்து, மாத்திரைகள்ல இருந்து முதல் நாள் வகுப்பு முதல் 4-5 நாள் வகுப்புகள் அடிப்படையாக நம்ம இலக்கணமாகவே போக மாட்டோம். 1 நாள் 2 நாள் இலக்கண அடிப்படைகளை சொல்லிட்டு பாடத்திட்டத்துக்குள்ள வருவோம். நடுவில் நமக்கு தேவையான இலக்கணங்களை நம்ம வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாமாமா? நாளைக்கு டெமோ கிளாஸ், நாளைக்கு நம்ம தொடங்குறவாறு இருந்தோம், நாளைக்கு இல்ல. திங்கட்கிழமை அன்னைக்கு தொடங்குறோம். ஏர்லியே ஜாயின் பண்ணிக்கோங்க, கன்செஷன் இருக்கு. சொல்லுங்க கேளுங்க ராஜகோவில். சார், இப்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நேத்தான கிளாஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணேன் சார். நல்லதுங்க. என்ன சார், நான் போன வட்டம் குரூப் 4 டெஸ்ட்லயே 70 கொஸ்டின் தான் என்னால போட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததுல இருந்து இந்த அவுட் சோர்ஸ் அது இதுன்னு சொன்னாங்க. ரொம்ப புக்கு, அந்த புக் வாங்க இந்த புக் வாங்கணும்னாங்க சார். அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதான் உங்க கிளாஸ் மட்டும் கவனிச்சா போதும்ல சார்? எல்லாமே இந்த 25 days மட்டும் கவனிக்கல. உங்களுக்கு ஒரு 600ல இருந்து 800 பக்கம் மதிப்புள்ள புத்தகத்தை நம்ம ஃப்ரீயா குரியர்ல அனுப்புவோம். அது பெரிய பதிப்பகம், வர்த்தமான பதிப்பகமா வருது. அது ஃபைனல் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 15ல இருந்து 20 நாள் ஆகலாம். அது உங்களுக்கு ஃப்ரீயா அனுப்புவோம். அது போதும் உங்களுக்கு. அது போதும். தமிழுக்கு அது மட்டும் போதும்ல சார்? உறுதியா போதும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வகுப்புல உங்களை எதையும் மனப்பாடம் பண்ண சொல்லி நம்ம சொல்றது கிடையாது. உங்களை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க கூட்டிட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னா எத்தனை கேள்வி போட்டாலும் நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு வர முடியும். 2ஆம் வேற்றுமைனாக்கா எது போட்டாலும். அதனால உங்களுடைய ஓன் திங்கிங்க்கு நாம எடுத்துட்டு வந்துடுறதால அவங்க டிஎன்பிசி எந்த கேள்விகளை ட்விஸ்ட் பண்ணாலும் நீங்க எழுத முடியும். நம்ம கிளாஸுடைய கமிட்மெண்ட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 100க்கு 100 எடுக்கணும் தமிழ். அதுக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்காக தான் நீங்க மீண்டும் மீண்டும் இந்த வகுப்பை கவனிக்கலாம். கிட்டத்தட்ட டிசம்பர்ல குரூப் 4 அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அது வரைக்குமே இந்த 3000 ரூபாய் தான். நீங்க எத்தனை தடவை வேணாலும் கிளாஸ கவனிச்சுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் பேட்ச் எழுதலாம், எத்தனை முறை வேணாலும் எனக்கு டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடைகள் நீங்க எழுதி பழக போறீங்க. அதனால உங்களால அதை பொறுத்து உறுதியா போடலாம். வேற தேவையில்லை. வேற புத்தகங்கள் வேணும்னா சில புத்தகம் நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா? இந்த புத்தகம் 400 ரூபாய் 500 ரூபாய் நாட்டோடவே ஆக்கப்பட்ட புத்தகம். அதனால இது ஒரு 18 பக்கம் 19 பக்கம் நான் பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன். அது போதும். ஓகே சார், தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருக்காமா? வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாமா? சந்தோஷ், கற்பகவல்லி, சுபஸ் பண்ணிக்கலாம். நல்லதுமா, மகிழ்ச்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம சந்திப்போம். திங்கட்கிழமைக்கு முன்னாடியே நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன்னாக்கா அது சரியாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஃபீஸ் ரிவைஸ் பண்றாங்க அது இதுனாக்கா இதா இருக்கும். நீங்க அட்மின் செக்ஷன்ல இருந்து உங்ககிட்ட பேசுவாங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நல்லா